ஒளிபரப்ப உதவுபவர்கள் டாக்டர் ஜேசி எலிசபெத் பால் ஜோசப் மற்றும் குடும்பத்தினர். லிடியா ஜான் இவருக்கு இறைவனின் கருணையால் புற்று நோயிலிருந்து விரைவில் பூரண உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டி. கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தான் உம் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றனர். இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமந்த வாசகம் அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 29 முதல் 36 முடிய. சகோதர சகோதரிகளே,
கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வது இல்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். இதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். கடவுளின் அருட்செல்வம் எத்துணை மிகுதியானது, அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை, அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கு என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது பேரன்பின் பெருக்கினார் கடவுளே எனக்கு பதில் தாரும். உமது பேரன்பின் பெருக்கினார் கடவுளே எனக்கு பதில் தாரும். எளியேன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன், கடவுளே நீரருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். உமது பேரன்பின் பெருக்கினார் கடவுளே எனக்கு பதில் தாரும். உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறை திருவசனங்கள் 12-14 முடிய. அக்காலத்தில் தம்மை விருந்திற்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உம் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்பி அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமற்றோரையும் கால் ஊனமற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர்,
ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றும் இல்லை. நேர்மையாளர்கள் உயிர் தெழும் பொழுது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்துதான் கைமாறு பெற வேண்டும் என்று நாம் அனைவரும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவரிடம் கைமாறு பெறும் பொழுதுதான் நாம் அனைவரும் பேறு பெற்ற மக்களாக இருக்க முடியும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஏனென்றால் ஆண்டவர் தருகின்ற கைமாறு எப்பொழுதும் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தாலேயோ மனிதர்களாலேயோ தருகின்ற கைமாறு அந்த சிறிது நேரம்தான் இருக்கும், சிறிது நாட்கள் தான் இருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் கூறுகின்றார், என்னிடம் கைமாறு பெறுங்கள் என்று. ஆகவே அவருடைய கைமாறை பெறுவதற்கு நாம் 2 முக்கிய செயல்களை செய்ய வேண்டும். முதல் செயல் என்னவாக இருக்குது என்றால், முதல் வாசகத்தில் கூறியிருப்பது போல, அவரிடம் இருந்துதான் அனைத்தும் வந்தன, அவராலே தான் உண்டாயின, அவருக்காகவே தான் இருக்கின்றனர் என்று நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவரை தேடி செல்வோம், எப்பொழுதும் அவரை நாடி செல்வோம். அவர்கிட்ட தான் நம் கைமாறு வாங்க முடியும். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவரிடம் செல்லும் பொழுதுதான் எனக்கு கைமாறு சரியாக கிடைக்கும் என்று நாம் அனைவரும் உணர முடியும். அவ்வாறாக உணரும் பொழுதுதான் ஆண்டவர் கூறுகின்றார், நான் உங்களுக்கு தருகின்ற அழைப்பையும் கைமாறையும் அருள் கொடைகளையும் எப்பொழுதும் எடுத்து கொள்ள மாட்டேன் என்று. ஆண்டவர் கொடுத்தாருன்னா கண்டிப்பா அது நமக்கு தான் எப்பொழுதுமே இருக்கின்றது. அது நாம் உணர வேண்டும். அவ்வாறாக உணரும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு தான் புகழ் என்று எப்பொழுதும் நாம் அறிக்கையிட வேண்டும். உதாரணமாக புனித மார்ட்டின் டி போரஸ் என்று அவருடைய நினைவை கொண்டாடி வருகின்றோம். அவருடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவரிடம் கேட்கும் பொழுதுதான் கைமாறு கிடைக்கும், ஆண்டவர் தருகின்ற கைமாறு தான் உண்மையான கைமாறு என்று உணர்ந்த ஒரு புனிதராக இருந்தவர். அவரிடம் அவர் படித்து கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு அருட்சகோதரரும் அவரோடு இணைந்து படித்திருந்தார். அவர் பேர் யுவான். அவர் காலில் ஒரு பெரிய ஒரு புண் இருந்தது. அந்த புண் அவருக்கு ஒரு தடையாகவே இருந்தது. மருத்துவரிடம் செல்லும் பொழுது மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள், இந்த புண்ணிலிருந்து துர்நாற்றம் அடிக்கின்றது, ஆகவே இந்த புண்ணு பெரிதாகிவிட்டது, எதையுமே செய்ய முடியாது என்று அந்த மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இதை கேட்ட புனித மார்ட்டின் தி போரஸ் அவரிடம் செல்கின்றார். ஆனால் அந்த அருட்சகோதரர் கூறுகிறார், யாரும் வராதீர்கள், நாற்றம் அடிக்கிறது, அது பார்த்தாலே, அந்த புண்ணை பார்த்தாலே அருவருப்பராக இருக்கிறது, ஆகவே என்னிடம் வராதீர்கள் என்று கூறுகின்றார். ஆனால் அந்த புனிதர் போகின்றார், அந்த புண்ணை சுத்தம் செய்து கட்டிடுகின்றார். கட்டிடும் பொழுது அவர் ஜெபிக்கின்றார். அவர் ஜெபம் கேட்கப்பட்டது. ஜெபித்து சில நேரத்திலேயே அந்த புண் முழுமையாக குணமடைந்தது. எந்த அளவுக்கு குணமடைந்ததுனால் ஒரு சிறிய தழும்பு கூட அந்த காலில் காணப்படவில்லையாம். அந்த அளவுக்கு குணமடைந்து விட்டது. ஆண்டவர் நடத்திய புதுமை. ஆகவே இதுக்கு நன்றி கூறுவதற்காக அந்த அருட்சகோதரர் வருகிறார் புனித மார்ட்டினிடம். அப்பொழுது புனித மார்ட்டின் அழகாக கூறுகிறார், ஆண்டவர் தான் உன்னை குணமாக்கினார், அவருக்கு நன்றி கூறும், அவருக்கு புகழை செலுத்தும் என்று கூறுகின்றார். முதல் செயல். நாம் அனைவரும் இதே போலதான் இருக்க வேண்டும். இரண்டாவது செயலாக என்ன இருப்பது என்றால், இந்த திருப்பாடலில் கூறியிருப்பது போல 69, 32 வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் கூறுகின்றார், நாம் அனைவரும் ஆண்டவரை தேடி நாடி செல்ல வேண்டும். எதற்காக அவரை தேடி செல்ல வேண்டும் என்றால், அவரை தேடி செல்லும் பொழுதுதான் அவருடைய பேரன்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய பேரன்பு என்னவாக இருக்கின்றது? அதுதான் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியில் தெளிவாக ஆண்டவர் கூறியிருக்கின்றார். அவருடைய இறை வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தருவார். நம்ம தரும் பொழுது அந்த இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் உண்மையை வெளிப்படுத்துவார் என்று கூறியிருக்கின்றார். உண்மை யாராக இருக்கின்றால் நம் அனைவருக்கும் தெரிந்துதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உண்மை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்று கொள்ளும் பொழுது ஆண்டவர் கூறுகின்றார்,
உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது. அதன் வழியாக உங்களுக்கு மீட்பும் கிடைக்கின்றது. இரண்டாவது செயல். ஆகவே என்ன ஒரு செயல், என்ன ஒரு கஷ்டம், என்ன ஒரு துன்பம் இருந்தாலும் யாரை தேடி செல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தான் தேடி செல்ல வேண்டும். அதுதான் புனித மார்ட்டினும் செய்து வந்தார். என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மனிதர்களை நாடி செல்லவில்லை, மாறாக ஆண்டவரை தேடி நாடி சென்றவர். அதே போல் நாமும் இருக்க வேண்டும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த இரண்டு செயல்களை செய்யும் பொழுது தானாக நாம் உணர்ந்து கொள்வோம், ஆண்டவருடைய கைமாறுதான் மிகுதியான கைமாறு, அவருடைய கைமாறுதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உணர்ந்து கொள்வோம். அதன் வழியாக பேறு பெற்ற மக்களாக மாறிவிடுவோம். இந்த அருளுக்காக அன்னை மரியாவுடைய பரிந்துரையை நாடி இந்த தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். தருவதி இன்பம் என்பதா, இன்னையே உமக்காய் தர வந்தே. பெறுவதில் தருவதி இன்பம் என்பதா, இன்னையே உமக்காய் தர வந்தே. ஏற்றிடுவா தயவாக மாற்றிடுவா பலியாக, ஏற்றிடுவா தயவாக மாற்றிடுவா பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வழி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணி புரிகின்றனர். மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் சிறப்பாக புனித மார்ட்டின் தி போரஸ் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து
தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்றும் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையின் ஆகியவர் அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித ஆரோக்கிய மாதா, அவரோட கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகியவர் புனிதர் அனைவருடனும் சிறப்பாக புனித மார்ட்டின் தி போரஸுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையா கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து இருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு எப்பொழுதும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், இதோ நம்முடைய அன்றாட உணவு. செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மண்டாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோர் இந்த துடைக்கும் தெய்வீக தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாயிருக்கிறீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகு உமது செயல் எம்மில் பெருகு செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருள் அடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய கைமாற பெற்ற மக்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் டாக்டர் ஜேசி எலிசபெத் பால் ஜோசப் மற்றும் குடும்பத்தினர். லிடியா ஜான் இவருக்கு இறைவனின் கருணையால் புற்று நோயிலிருந்து விரைவில் பூரண உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டி